ஹலோ மக்களே, திரு லட்சுமி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. கவிதாவும் கௌதமும் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி நம்ம மகாவுக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தா, நம்ம திரு செம அதிரடியாக வந்து எல்லாத்தையும் அசால்ட்டாக சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் கவிதாவும் எப்படியும் திரு ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டான்னு பார்த்தா, செமையாக ப்ரெசன்டேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் அவங்க கைக்கே வருது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம மகா கவிதா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு கவிதாவை அடியில் வெளுத்தெடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மகாவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் வேறு சொன்னாங்களே, நம்மனால இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு யார் அந்த ஃபைலை டெலீட் பண்ணியிருப்பா, எப்படியாவது இதை மீட் எடுக்கணும், என்ன செய்கிறது, திரு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இதனால் பெரிய லாஸ் ஆகிடும். இந்த ப்ரெசன்டேஷன் நல்லபடியாக நடந்தால் தான் இந்த கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் போகும். எப்படியாவது இந்த ப்ரெசன்டேஷனுக்குள்ளே ஃபைல் நமக்கு கிடைக்கணுமே அப்படி சொல்லிட்டு நம்ம மகா பயங்கரமா ஒரு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த கவிதாவும் கௌதமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கௌதமும் கவிதா கிட்ட வந்து எப்படி இருந்தாலுமே உன்னை அவமானப்படுத்தினால இந்த மகா, இனி இவ தப்பிக்கவே முடியாது. திரு இந்த விஷயத்தெல்லாம் சும்மாவே விட மாட்டான். இப்படி ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை நடக்குது, ப்ரெசன்டேஷனில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலுமே மகாவை இந்த ஆஃபீஸை விட்டு வெளியில் துரத்திடுவான்னு சொல்லிட்டு கவிதாவும் கௌதமும் ஒரு யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மகாவுக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஆஃபீஸில் இருந்தவங்க எல்லாருமே வெளியில் போயாச்சு. மகா மட்டும் ஆஃபீஸை விட்டு வெளியில் போன மாதிரில எப்படியாவது இந்த ஃபைலையும் ப்ரெசன்டேஷனையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம திரு வராங்க. திரு பார்க்கும்போது என்ன ஆஃபீஸில் யாருமே இல்லை, இந்த சமயத்தில் மகா மட்டும் இருந்து என்ன வேலை செய்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா பக்கத்தில் வரும்போது மகா டென்ஷனாக இருக்கிறத கவனிச்ச உடனே, என்னாச்சு மகா, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க, எதுனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகா பயங்கரமாக டென்ஷனில், இல்லை ஒரு ஃபைல் இம்பார்ட்டண்ட்டாக நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஃபைல் எங்கே போச்சுன்னே தெரியல, டெலீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் எப்படி இருந்தாலுமே திரு நம்மளை திட்ட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம திருவோ எப்பவும் போல் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. சரி, இதுக்கா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போ என்ன, நாளைக்குள்ள ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணணும் அவ்வளோதானே, அதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம், நான் சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம், இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருக்காத. இதை வருத்தப்பட்டா நீ இன்னும் ஆஃபீஸை விட்டு கிளம்பாமல் இருக்க அப்படி சொல்லும்போது நம்ம மகாவை நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் இந்த ஃபைலை எதுவுமே டிலீட் பண்ணவே இல்லை, ஆனால் அது எங்கே போச்சுன்னு என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலை. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த ஃபைல் நல்லபடியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா, நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை, இது வரைக்கும் சாப்பிடல அப்படி சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடிய வழியை பார்க்கலாம், ஏறி நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம திருவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து மகாவுக்கு கொடுக்குறாங்க. நைட் 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகா பதட்டமாக இருக்கும்போது திருவும் அசால்ட்டாக அந்த ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மகாகிட்ட காட்டுறாங்க. இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டே, மகா இங்கே பாரு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நான் ரெடி பண்ணிவிட்டேன், இதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படி சொன்ன உடனே தான் நம்ம மகா முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. மகாவும் ரொம்பவே தேங்க்ஸ்ங்க, நான் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன், எப்படியாவது இந்த ஃபைல் இல்லைன்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க, இதனால் கம்பெனியில் பெரிய லாஸ் வந்துடுமோ, என்னால் கோடிக்கணக்கில் லாஸ் வந்துடும் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம தீருவோம், சரி மகா அதெல்லாம் இருக்கட்டும், நீ எல்லாம் எப்படியும் எல்லா விஷயத்துலையும் பொறுப்பாக தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த ஃபைல் எப்படி டிலீட் ஆச்சுன்னு தான் தெரிய மாட்டேங்குது, இதை எப்படியாவது சும்மா விடக்கூடாது, கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி நம்ம தீருவும் யோசிக்கிறாங்க. நம்ம மகாவுக்கு மட்டும் புரிய ஆரம்பிக்குது, நம்மளை எதிர்த்து இந்த ஆஃபீஸில் ஒரு செயலை செய்யணும்னா கண்டிப்பாக அது கவிதாவோ அதான் இருக்கும், எப்படி இருந்தாலுமே இந்த கவிதாவை சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கவிதாவும் இன்னைக்கு திரு ப்ரெசன்டேஷன் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்ககிட்ட தான் ஃபைலே இல்லையே, ஃபைல் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சுன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆக போகிறான், எப்படி இருந்தாலுமே மகாவை இன்னைக்கு ஆஃபீஸை விட்டு துரத்திடுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது கௌதமும் கவிதா கிட்ட என்ன கவிதா, திரு இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, வேற என்னங்க, அவன்கிட்ட தான் ஃபைல் இல்லை, கடைசி நேரத்தில் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு தான் நிற்க போகிறான், எப்படி இருந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மகாவும் வெளியில் போயிடுவா, திருவும் இந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம மகாவும் திருவும் சேர்ந்து ஏற்கனவே எல்லா ஃபைலையும் ரெடி பண்ணிட்டாங்கிற விஷயம் நம்ம கவிதாவுக்கு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ரெடியாகி மீட்டிங் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு தயாராகும் போது நம்ம கவிதாவும் என்ன திரு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் இருக்கான், ஒரு சும்மா ஏதாவது ரெடி பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருந்துட்டு இருக்கும்போது நம்ம திருவும் செம மாதம் பென் டிரைவை போட்டு அந்த ப்ரெசன்டேஷனை சிறப்பாக முடிக்கிறாங்க. கவிதா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க.
நாம எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது வேறையாட்டிருக்கே. இந்த திருவின பிரசன்டேஷன் ஏற்கனவே இருந்த ஃபைலை விட சூப்பரா பண்ணிட்டானே, என்ன செய்றது அப்படி சொல்லிட்டு அதிசயப்பட்டு இருக்கும்போது நம்ம திருவுக்கே அந்த ஆர்டர் எல்லாமே கரெக்டா கிடைக்குது. அதை பார்த்த கவிதா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம திருவன் கவிதாவை பார்த்து என்னத்த எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு தானே, அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸே சரியில்லை அப்படி கேட்கும்போது கவிதாவும் இல்லை திரு, இந்த ஃபைல் ஏதோ பிரச்சனை ஆயிட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே. இல்லையே அத்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருந்திருக்கு, ஃபைல் எல்லாம் பென்ட்ரைவில் கரெக்டாக தான் இருந்துன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம கவிதாவுக்கு ஒரு குழப்பத்திலே சுற்றிட்டு இருக்காங்க. கௌதமும் கவிதா கிட்ட வந்து என்ன கவிதா ப்ரெசன்டேஷன் என்னாச்சு அப்படி கேட்கும்போது கவிதாவும் என்னங்க சொல்கிறது, திரு வந்து ப்ரெசன்டேஷனை முடிச்சுட்டான், ஆர்டரும் கரெக்டாக கிடச்சிட்டு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியாவது திரு சந்தேகப்பட்டு அப்படியே நிற்பான், இதனால பெரிய பிரச்சனை வரும், மகாவை அந்தால பேரை சொல்லி இந்த இடத்த விட்டே துரத்திடலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே தலைகீழாக மாறிட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதமா என்ன சொல்கிற கவிதா, அந்த வேலைக்காரி மகானால இவ்வளோ பெரிய மாற்றம் வருமா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்லும்போது கவிதாவை நான் தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, வீட்லேயே அவளுக்கு அவ்வளோ ஆதரவு இருக்குது, அப்படி இருக்கும்போது ஆஃபீஸில் கண்டிப்பாக இந்த திரு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான், அவனை தவிர வேற யாருமே இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணவே முடியாது, எனக்கு தெரிஞ்சு திரு தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம கவிதா சொல்லும்போது கௌதமும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஆனால் ஒரு வேலைக்காரிக்காண்டி எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான், எனக்கு தான் இவங்க 2 பேருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சந்தேகம் இருக்க மாதிரி இருக்குது, நீ அவங்களுக்குள்ள ரிலேஷன் என்னதான் இருக்குங்கிறத கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்ம கவிதா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. கவிதாவும் ஒரு குழப்பத்தோட சுத்திட்டு இருக்கும்போது நம்ம மகாவுக்கு புரிய ஆரம்பிக்குது, எல்லாத்துக்கும் காரணமே இந்த கவிதா அவங்க தான் இருக்கும், இவங்க தான் திருவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணாங்க, அதனால ஆஃபீஸ்லேயும் ஏதாவது லாஸ் வரணும்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லாத்தையுமே செய்திருப்பாங்க, இனியும் வந்து சும்மா இருக்கக்கூடாது, இது வரைக்கும் நம்மளை தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் எப்போ திரு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி ஒரு செயலை பார்த்தாங்களோ இனி சும்மாவே விடக்கூடாது, நாம் இப்படி அமைதியாக இருந்தால் சரியே வராதுன்னு சொல்லிட்டு கவிதாவை பார்த்தோன்னே கவிதா கிட்ட பேச வராங்க. என்ன நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையே அப்படி கேட்கும்போது கவிதாவும் நீ என்ன சொல்ற, எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதே அப்படி சொன்ன உடனே மகாவும் என்கிட்ட எல்லாம் உங்க நடிப்பு செல்லாது, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அந்த லேப்டாப்ல இந்த ஃபைலை டெலீட் பண்ணது நீங்க தானே, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லும்போது கவிதாவும் நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, நான் ஒன்று இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டேன், ஏற்கனவே அவங்களோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ண சொன்னது நீங்க தானே, அதுவும் எனக்கு நல்லா தெரியும், இனிமே இந்த வீட்லயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி உங்களால் திருவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துன்னு தெரிஞ்சுன்னு வச்சிங்க, அப்புறமா நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன், நடக்கிறதே வேறையா இருக்கும்னு சொல்லிட்டு கவிதாவையே மிரட்டிட்டு போகிறாங்க. இதை பார்த்த கவிதாவும் அதிர்ச்சியாகி என்ன இவெல்லாம் நம்மளை பார்த்து மிரட்டிட்டு போகிறா, எதுக்கு தான் இப்படி செய்கிறான்னு புரிய மாட்டேங்குது, கவிதாவும் என்ன சொன்னாலுமே மகாவுக்கு கவிதாவோட சுயரூபம் எல்லாமே தெரிய வருது, இனி இவங்கனால திருவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மகா உறுதியாகவே இருக்காங்க. கவிதா சரியா டென்ஷன் ஆகி கண்டிப்பாக இந்த மகானால எனக்கு அது ஒரு பிரச்சனை வந்தே ஆகும், இனிமே இவளை இந்த ஆஃபீஸில் இருக்க வைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டே துரத்த மாதிரி ஒரு செயலை பண்ணணும், இந்த திவ்யா வேறு இந்த மகாவுக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்கா, அதுதான் எனக்கு தாங்கவே முடியலை, காஞ்சனா அக்கா கிட்டேயும் சொல்ல வேண்டியதான் எல்லா விஷயத்தையும், மகாவை சீக்கிரத்தில் துரத்துனாதான் நம்ம நிம்மதியாக தெருவை பழி வாங்க முடியும், அதுக்கப்புறமா தான் நம்ம நினச்ச மாதிரி இந்த சொத்தை எல்லாத்தையுமே கைப்பற்ற முடியும், எத்தனை நாள் தான் நம்ம அடிமையாக இருந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு கவிதாவும் நம்ம மகாவை துரத்துறதுக்காண்டி அடுத்த பிளானை போடுறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம திரு பக்கத்தில் இருக்க வரைக்கும் மகாவுக்கு எப்பவும் போல ஆதரவாக இருக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.